சலனம் 351. நிலவன் மிருது, மாமா வா, நேரமாச்சு, கீழே போலாம் என்று அழைத்து வந்தவுடன் அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே நின்றார்கள் மாடிப்படியில். இருவருக்கும் பேச்சுவார்த்தை கண்டு பயம் உண்டானது. ஆதிரை தன் புருஷனிடம், நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ் என்றவள் தன் தாத்தாவிடம், அவங்களால தானே பிரச்சனை வந்துச்சு, திரும்பியும் அங்கேயே கல்யாணம் வச்சு திருப்பி ஒரு பிரச்சனை உருவாகணுமா? அண்ணாமலை, நாங்க பிரச்சனை உருவாக்க வரலமா, நடந்தது எல்லாம் முடிச்சுக்கிட்டு புதுசா மிருது மூலம் நம்ம சொந்தத்தை புதுப்பிக்கலாம் என்றுதான் வந்திருக்கிறோம். அங்கே ஒரே மௌனம். ஆதிரை, அவங்களோட சேர்த்து வச்சு கல்யாணம் வேண்டாம், மிருதுவுக்கும் நிலவனுக்கும் தனியா வைக்கலாம். விஜயா மனமெல்லாம் முதல் முறையாக பிரச்சனையை நினைத்து பயந்து பேத்தியை பார்க்க அவளோ பேயறைந்ததை போல் நின்று பார்த்தாள். அதி, எத்தனை விஷயம் தனியா பண்ணுவா ஆதிரை. நமக்கு சொந்தக்காரங்கள், அறிந்தவர், தெரிந்தவர், சுற்றம் சூழல் என்று உறவுகள் அதிகம், பழக்க வழக்கம் அதிகம். ஒவ்வொரு விசேஷத்திற்கும் ஒவ்வொருவரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது, அவ்வளவும் நேரமும் கிடையாது. எல்லாரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கும் போது ஒரே நாளில் விசேஷத்தை முடித்து விட்டால் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இதுதான் தங்கள் வீட்டில் நடைமுறை என்பதால் ஆதிரைக்கு அடுத்து என்ன பேசுவது என்று யோசிக்க ரவி ஒரே தீர்மானமாய், என் மகளுக்கும் நிலவனுக்கும் தனியாக திருமணம் செய்யலாம். என் பெண்ணோட கல்யாணத்தை நான் நல்லபடியா பண்ணணும். அண்ணா, நீங்க உங்க சைடு ரிசப்ஷன் வச்சுக்கோங்க, உன் சொந்தக்காரங்களை கூப்பிடு, நாங்க எதுவும் சொல்லல. ஆனா எங்க சைடு ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனிப்பட்ட ஒரு நாளை ஒதுக்க முடியாது. நிலவனுக்கு என்று இல்ல, 4 பேருக்குமே ஒன்னாதான் விசேஷம் நடத்தணும். ரவி, எனக்கு அதில் உடன்பாடு இல்லம்மா. ஏனோ ஆதிரை நேரடியாகவே ஈஸ்வரிடம் வந்து, அண்ணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் நமக்குள் பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறேன். அவனோ, நாங்க யாரும் பிரச்சனை பண்ணவே இல்லையேம்மா, முக்கியமா நான் பேசவே இல்லம்மா. அண்ணா நீங்க சொல்லுங்க நடக்கும் என்னன்னு. தீபக் அண்ணா பொண்ணு கல்யாணத்தை முகிலனோட இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு, இல்லாட்டி முகிலன் கல்யாணத்தை சிறப்பாகவும் நிலவன் மிருது கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணிக்கலாம். நந்தினி கோபமாய், அவனை நான் பெற்றிருக்கேன் ஆதிரை, ஒரு வீட்டின் வழக்கத்தை மாத்த சொல்றியா நீ? அண்ணி, நான் சண்டை போடணும்னு காரணத்துக்காக பேசல, இன்னொன்னு நான் என் அண்ணன் கிட்ட பேசுறேன் என்றவள் ஈஸ்வரை பார்த்து, அண்ணா இல்லாட்டி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பிரியா முகிலன் கல்யாணத்தை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னா தீபக் அண்ணா கேட்பார். ஈஸ்வர் அவளையே பார்த்து, நான் சொன்னா தீபக் கேட்பான், இது நிஜம். இந்த வீட்டுல நீயே கூப்பிட்டாட்டி கூட உன் வீட்டுல ஒரு விசேஷம்னா நான் போய் அந்த இடத்துல வந்து நின்னுன்னு சொன்னா அவன் நிற்பான். ஆனா நான் சொன்னா நீ போய் அவங்க வீட்டுல நிப்பியா? அவளுக்கு பேச்சு வரவில்லை. அவனோ, ஆதிரை, இது கல்யாணம், ஒருத்தரை ஒதுக்கி ஒருத்தரை சேர்த்துக்க முடியாது. ரவி, அப்புறம் ஏன் விசேஷத்துல எங்களை எல்லாம் ஒதுக்கிட்டு அவங்கள சேர்த்து விட்டீர்கள்? ஈஸ்வர், ஹோ, அப்போ உங்களோட கோபம் என் மேலதான் இருக்கு. ஏன்னா நான் தான் அதை பண்ணினேன். அப்போ இந்த கல்யாணத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு நீங்க விருப்பப்படுறீங்களா? ரவி ஒண்ணுமே பேசவில்லை. அண்ணம் மகன் பேசினால் சரியாக இருக்கும் என்பதால் அவர் அமைதியாக நின்றிருந்தார். ஈஸ்வர் பேச ஆரம்பித்ததும் அதற்கு பிறகு யாரும் பேசவில்லை. ஈஸ்வர் தன் தங்கையிடம் திரும்பி, எவ்வளவு பேசுறிய ஆதிரை, இப்ப பேச சொல்லு. அன்னைக்கு நடந்ததுக்கு நான் சொல்லாம அவன் தாய் மாமனா உட்காரல. இன்னைக்கு அவனும் உன்ன மாதிரியே என் வீட்டுக்கு சம்மந்தி. நீ எப்படியோ அதே மாதிரி தான் அவனும். நாளைக்கு எல்லாவற்றிலும் அவனும் நீங்களும் நின்று ஆகணும். அவனை எப்படி ஒதுக்க முடியும்? என் புருஷனுக்கு அவங்க வரது பிடிக்கலன்னா தீரனுக்கும் துருவனுக்குமே இது பிடிக்கவில்லை. என் அப்பாவும் அம்மாவும் தவறா பேசுறாங்க என்று. தீரன், அம்மா, அவங்க வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு அவங்க தானமா முடிவெடுக்கணும். ரவி, பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம். ஏனோ இப்போது பேசினால் மகளை தான் குறை சொல்வார்கள் என்பதால் அவன் மௌனம் காக்க ஈஸ்வர் அவனை ஒரு தீர்க்கமான பார்வையை பார்த்துவிட்டு, எம்மா ஆதிரை, உன் புருஷனுக்கு என்னையும் கூட தான் பிடிக்காது. ரவி, உங்களுக்கு மட்டும் என்ன பிடிக்குமோ? உங்க தங்கச்சியை எனக்கு தரக்கூடாது என்று தானே யோசிச்சீங்க? ஈஸ்வர், ஆமா, பிடிக்காதுதான். எனக்கு இந்த வீட்டுக்கு வரது கூட பிடிக்காதுதான். ஆனால் என் அண்ணனுக்காக, நான் வளர்த்த என் அண்ணன் பையனுக்காக நான் எல்லாம் விட்டுட்டு வரப்போ உங்க பொண்ணுக்காக நீங்க ஏன் ஈகோ எல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது? ரவி, எனக்கு ஈகோ எல்லாம் இல்ல, என் மனசுக்கு பிடிக்கல. ஈஸ்வர், உங்க மனசுக்கு என்னைய பிடிக்கல என்பதற்காக நான் என் குடும்பத்தை விட்டுட்டு ஒதுங்கி நிற்க முடியாது. நான் சொன்னதால உட்கார்ந்த தீபக்கை ஏத்துக்க முடியல, அப்புறம் எப்படி என்ன ஏத்துக்க முடியும்? ரவி, ஆமா, ஏத்துக்க தான் முடியல. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா கடைசி வரைக்கும் எல்லா முறைகளிலும் எல்லா விசேஷங்களிலும் பெத்தவங்களும் உடன் பிறந்தவங்களும் இருக்கணும் என்பதே முறை. அதை விரும்பி செய்வது தானே முறை. இன்னைக்கு உங்க பொண்ணுன்னு துடிக்கிறீங்களே, உங்க பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா எவ்வளவு அழுகிறீங்க.
கஷ்டப்படுறீங்க. அப்படித்தானே என் தங்கச்சியை நான் வளர்த்திருப்பேன். ஏன் மகிழே அஞ்சு அளவை தானே என்று ஈஸ்வருக்கு இன்று புரிந்தது. வழியை உணர்த்தவே, ரவி, உங்க பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு வீட்டோட மாப்பிள்ளையா பாக்குறீங்களே. நான் பெற்று காட்டியோ என் தங்கச்சியோ எனக்கு பொண்ணுதான். நான் கஷ்டப்பட்டாலும் மகாராணி மாதிரி தான் வளர்த்தேன். அஞ்சுவுக்கு ஏதாவது ஒன்று செய்ய விட்டீங்களா? அஞ்சுகிட்ட நீங்க அப்படி நடந்துகிட்டதை வச்சே என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் கூட பாசம் காட்டல. ரொம்ப பாசமா இருந்தா ரொம்ப கஷ்டப்படணும் என்கிற ஒரே பயம். மிருதுவுக்கு வரவனும் உங்களை மாதிரி இருந்துட்டா என் பொண்ணு நாளைக்கு மிஸ் பண்ணி இன்னும் நான் கொடூர குணம் கொண்டவன் ஆயிடுவேணும்னு என்ற நினைப்பிலேயே என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் கூட பாசம் காட்டல. அவ்வளோ இருக்கும் பாசம் எனக்கு என் பொண்ணுக்கு செய்யணும் என்று. அவகிட்ட போற பொய்யெல்லாம் உங்க முகம்தான் என் கண்ணு முன்னாடி வந்து போகும். என் பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு எல்லை கோடு எப்போ இருந்துச்சு. அதை உருவாக்குனது நீங்க தான். உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறப்ப அதோட வழியை உணர்வீங்க. ஈஸ்வருக்கு சில வார்த்தைகள் வலித்தது, சில வார்த்தைகள் தன்னாலோ என்று தோன்றியது. ஈஸ்வர் வாய் திறப்பதற்கு முன்னாடி நந்தினி, அண்ணா, உங்க சைடு தப்பு இருக்கு. ஏதோ ஒருத்தவங்க மட்டும் தப்பு பண்ணின மாதிரியே நீங்க பேசக்கூடாது. அவர் அன்னைக்கு பண்ணினது தப்பு தான். தீபக் அண்ணாவை உட்கார வச்சுட்டு உங்களை எழுப்புனது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எனக்கே வருத்தம் தான். ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க பண்ண எல்லாம், அதுவும் அம்மா கூட சேர்ந்துட்டு நீங்க நடந்துகிட்ட எல்லாம் சரின்னு சொன்னா அதை ஒத்துக்க முடியாது. பச்சை மண்ணு மகிழ், அவளை பேசின பேச்சுக்கு நான் எல்லாம் இங்க வந்திருக்கவே மாட்டேன். எல்லாம் நிலவனுக்காக. சரிம்மா, ஏன் பக்கம் தப்பு இருக்கட்டும். நானே தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஊரே ஈஸ்வர் ஈஸ்வர்னு கொண்டாடும் ஒருத்தர் தானே அவர். நல்லது கெட்டது எல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு தானே உங்க குடும்பத்துல முடிவெடுக்கிறாங்க. எப்படி என்ன எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அனுப்பலாம்? இத்தனை சொந்தக்காரங்களை கூட்டி வச்சு இவன் இல்ல தாய்மாமன், அவன் தான் தாய்மாமன்னு சபையில் அசிங்கப்படுத்தி கோவிலை விட்டு வெளியே அனுப்புனீங்க. அப்ப எல்லாம் உங்க வீட்டுல யாருமே உட்கார வச்சு அவர்கிட்ட நியாயம் கேட்கலையே. அண்ணம் வாய் திறக்கவா வேண்டாமா என்று குழம்பி போய் மாமனாரை பார்க்க அவர் கையை அமர்த்தி, எப்பா ரவி, உன் வீட்டில் உன்னை உட்கார வச்சு நீ பண்ணது தப்புன்னு யாராச்சும் சொன்னாங்களாப்பா? கட்டி கொடுத்த அன்னைக்கு மஞ்சக்கயிறு சாயம் கூட போகாதப்ப உன் மக என்று சொல்ற அஞ்சுவ வீட்டை விட்டு கூட்டிட்டு போனப்ப உனக்கு ஒருத்தரும் அறிவுரை சொல்லலையா? நீ தான் இந்த வீட்டோட தூண், ஆணி வேர்னு உங்க வீட்டுல சொன்னாங்க. உனக்கு எங்க போச்சு அறிவு? அன்னைக்கு என் மாமியார் பேசின பேச்சு அப்படிங்க தாத்தா. பேசினது மாமியார். அப்போ அவங்க கிட்ட சண்டை போடு. அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போற உரிமைய உனக்கு யாருப்பா தந்தா? அவ்வளோ பெரிய தப்பு பண்ணின உன்னையவே மன்னிச்சு என் பேரன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கிறான். தன் பொண்டாட்டிக்காக சபையில் உட்கார வைக்கிறான். என்ன குறையா நடந்துக்கிட்டான்? அங்க வந்து உன் பௌச காற்றேன்னு நீ பண்ணின அது அவனுக்கு கோபம் வரதான் செய்யும். இங்க பாரு ரவி, கசகசன்னு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. உன் பொண்ணை கட்டி கொடுத்தா 1008 சடங்கு நடக்கும். அப்ப எல்லாம் என் பேரன் தீபக் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருப்போம். எல்லாரோட கல்யாணம் ஒன்னாதான் பண்ணுவோம். உனக்கு பொண்ணு தர விருப்பம் இருந்தா தட்ட மாற்றிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அவருக்கு கோபம் இருந்தாலும் அடக்கி கொண்டே, எப்பா நிலவா இங்க வா என்றதும் ஓடி வந்தான் அவன். நம்ம சைடு ஏதாச்சும் தப்பு இருக்கா? இல்லைங்க தாத்தா, உனக்காக நாங்க வந்துட்டோம். உன் முடிவென்ன? உங்க முடிவுதான் என்னோடது. ரவி, கல்யாணம் தனியா பண்ணணும்னு என் விருப்பம் தாத்தா. அதுக்கு உங்க முடிவென்ன? உன் மனசுல 1008 வஞ்சகம் வச்சிருக்க ரவி. அது முழுக்க தீபக் மேல இல்ல, என் பேரன் மேல. என் பேரன் தான் என் வீட்டோட ஆணிவேர். அவனை நீ எடுத்துட்டு உன் பொண்ணை கட்டி கொடுத்து நாளைக்கு உன் பொண்ணை வச்சு எங்க குடும்பத்தை உடைக்கணும்னு நீ நினைச்சா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்ல. அப்புறம் உனக்கு ஒண்ணுனா கூட என் பேரன் உயிர் கொடுத்துடுவான். ஆனா நீ கொடுக்க மாட்ட. உயிருக்கு உயிரான உன் தங்கச்சி அங்க போராடிட்டு இருக்கும் போது நீ வந்து சண்டை இழுத்துட்டு போன ஆளு. ஆனா தீபக் வந்து உயிரை கொடுப்பான். அவன் பொண்ணோட உயிரையோ எங்களுக்காக கொடுப்பான். அதே மாதிரி தீபக்கை விட்டுட்டு என் பேரனால இருக்க முடியாது. யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாத உறவு அவன். அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்தன் கல்யாணத்தை மட்டும் பண்ணவும் முடியாது. என்ன மாதிரி பழசெல்லாம் மறந்து புதுசா வாழலாம் என்று நினைச்சா உன் புருஷனை தட்ட மாற்றிக்க சொல்லு. இல்லாட்டி நாங்க கிளம்புறோம். ரவி, தீபக் இருக்கிற இடத்தில் தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் என்றால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. தீரன் நேரடியாக வந்து, அப்பா என்ன பேசுறீங்க? ஒருத்தவங்க இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இது தப்புங்கப்பா. ஏண்டா அவங்க பொண்ணை கட்டிக்கணும் என்பதற்காக அவங்க பக்கம் பேசுறியா நீ? அப்பா, இப்போ நம்ம மிருதுலாவை பத்தி பேசலாம். ஏன் பிரச்சனைய அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உங்ககிட்ட நேரடியாவே கேட்கிறேன். இப்போ நீங்க பழச பேசி என்ன ஆக போகுது? நடந்த நிகழ்வை மாற்ற முடியுமா?
ஆனால் மறக்கலாமே. நீ அசிங்கப்பட்டிருந்தா உனக்கு வழி தெரியும். ஊரு பேரு சொந்தம்னு அத்தனை பேர் பார்க்கும்போது கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறை என் மடியில உட்கார வச்சிருந்த என் தங்கச்சி பொண்ணு இல்ல இவரோட பொண்ண இன்னொருத்த மடியில இவங்க கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் மடியில உட்கார வச்சு தாய் மாமன்னு சொல்லி காது குத்துனாங்க. அது நடந்து முடிஞ்சு அவளே வளர்ந்துட்டாப்பா. இப்ப அதை பேசி என்ன ஆக போகுது? நம்ம மிது பத்தி யோசிங்கப்பா. நாளைக்கு அந்த வீட்டுல போய் கல்யாணம் பண்ணினா உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கும். அப்பவும் இப்படிதான் நடந்துப்பாங்க. உங்களையோ என்ன மாதிரி தான் வெளியே துரத்தி விடுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டோட நாய் மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறியா நீ? அப்படின்னா நீயும் பின்னாடி போ. இதுவரை அமைதியாக இருந்த ஈஸ்வர், நான் எப்போ என் மகளை உன் பையனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் ரவி. என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ இவ்வளவு பேசுற நீ என் மகளுக்கு ஓம் பையனை கேட்டு வந்தா உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கு என் பொண்ணு ஏன் வீட்டில் சும்மாவே இருந்துட்டு போகட்டும். அப்புறம் மிஸ்டர் தீரன், அவளுக்கு வீட்டோட மாப்பிள்ள தான் பார்ப்பேன். என்னோட பொண்ணு என்னை தாண்டி எதையும் யோசிக்க மாட்டா. அந்த வார்த்தையில் அத்தனை கர்வம் இருந்தது. அவனுக்கும் தெரியும் தானே அது அப்பாவை மீறி வரமாட்டாள் என்று. ஈஸ்வர், சோ உங்க மனசை மாத்திக்கோங்க என்று தீரனை பார்த்து நேரடியாகவே சொல்லிவிட்டான். அப்புறம் ரவி, உனக்கு தீபக் மேல கோபம் இல்ல. இந்த தருணத்திற்காக ரொம்ப வருஷம் கொக்கை இறைக்காக காத்திருப்பது போல் நீயும் காத்துக்கிட்டே இருந்திருக்க. ஈஸ்வர்னு ஒருத்தன் தன் வீட்டு படியின் மீது கால் மிதிக்கிறப்போ என்னெல்லாம் பேசணும்னு ரொம்ப பிளான் பண்ணியிருக்க. நீ இந்த சமயம் எதிர்பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் ரவி. ஈஸ்வர் என்னைக்காவது வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிற்கும் போது நம்ம கண்டிப்பா நோ சொல்லி அனுப்ப வேண்டும் என்று ரொம்ப வருஷமா மனசுக்குள்ள கனவு கண்டுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இப்பவும் நிலவனுக்காக வந்தேன். அவனை வளர்த்தவன் என்ற பெருமை எனக்கு நிறைய இருக்கு. அவனுக்காக உன் வீட்டு வாசப்படி என்ன யார் வீட்டு வாசப்படியும் மிதிப்பேன். அதே போல் என் பொண்டாட்டிக்கு உன் கூட பேச முடியலன்னு வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல நிறையவே இருக்கு. நீங்க உண்மையாவே என்ன லவ் பண்ணியிருந்தா உங்க ஈகோ எல்லாம் விட்டுட்டு என் அண்ணன் கிட்ட போய் நிக்க முடியுமான்னு மறைமுகமா சொல்லுவா. அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா அவ நேரடியா கேட்கல. என் பொண்டாட்டிக்காகவும் நான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நின்று இருக்கேன். ஒரு புருஷனா நான் ஜெயிச்சிட்டதா நான் இப்ப நினைக்கிறேன். ஒரு அண்ணனா நீ தோத்து போயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இனி எதுக்கும் உன் வாசப்படி வந்து நிக்க மாட்டேன் என்று சொன்ன ஈஸ்வர் சட்டென்று வெளியே போய்விட்டான். ஏனோ நிலவன் அதற்கு மேல் ஒரு நொடி கூட நிற்கவில்லை. பின்னாடியே போய்விட்டான். போகும் அவனையே பார்த்து கொண்டு மிருது நின்றிருந்தாள். எல்லாமே முடிந்து விட்டது ஒரு நொடிக்குள். சலனம் 352. வெளியே வந்த ஈஸ்வர் கண்களை மூடி நிற்க, வாங்க சித்தப்பா போலாம் என்று வந்து நின்ற நிலவன். ஈஸ்வர் நிலவனை பார்த்து, உனக்காக உசிரியை கொடுக்கும் பொண்ணுடா, நீ வேணும்னா பேசிப்பாரு. உங்களுக்கு அப்புறம் தான் சித்தப்பா யாரா இருந்தாலும் நம்ம தன்மானத்தை ஈகோ பிடிச்ச மனிதனிடம் அடகு வைக்க முடியாதுங்க சித்தப்பா. நந்தினி, முதல்ல போய் தலைக்கு குளிக்கணும். இன்னைக்கோட இந்த சவகாசம் மத்தனையும் தொலைச்சி விடணும். இப்ப புரியுதாடா ஏன் வேணாம்னு சொன்னேன்னு? அண்ணாம், அப்படியெல்லாம் பேசாத நந்தினி. அப்புறம் உனக்கும் அண்ணாவுக்கும் என்ன வித்தியாசம்? அத்தை, அவர் உங்க மருமகன் தான். என் மருமகன் மட்டும் இல்லம்மா உனக்கும் என்று அவர் முடிப்பதற்குள், நந்தினி, அத்தை, அவர் என் அண்ணன் தான். ஆனா அது அவர் மறந்துட்டார். அது கூட பரவாயில்ல. இப்ப அவர் மகளை பத்தியும் அவர் யோசிக்கல. அண்ணன் மனசு கேட்காமல் திரும்பி பார்க்க அங்கே மிருதுளா கண்ணீரோடு நின்றிருந்தாள். அங்கே அவளின் பின்னாடியே விஜயா. அண்ணம், விடு நந்தினி, இன்னைக்கோட போற உறவில்லையேம்மா. அந்த சின்ன பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? நந்தினி திரும்பி, மகிழும் சின்ன பொண்ணுதான் அத்தை. என் பொண்ணை திட்டும் போது சிலருக்கு வலிச்சதோ இல்லையோ, இன்னைக்கு அவங்க பேத்தி அழும்போது வலிக்கும். எல்லாம் முடிஞ்சிச்சு அத்தை. மகிழ் வேணாம்னு சொன்னாங்க. நாங்களும் இனி ஏதோ வேணாம்னு நினைக்கிறோம். நீங்க ஏன் அதை இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று சொல்லிக்கொண்டே அவள் வாகனத்திற்குள் ஏறிவிட்டாள். முதல் முறையாக விஜயா தான் பேசியதை நினைத்தும் தன் பேத்தி அந்த இடத்தில் இருப்பதை நினைத்தும் தன்னால் ஒன்றும் செய்ய இயலாமல் இருப்பதை நினைத்தும் உடைந்து போனார். இங்கு நின்று கொண்டிருந்தாள். இவர்களை பார்த்து பார்த்து அழுவாள். எவ்வளவு ஆசையாக கிளம்பி அலங்காரம் பண்ணி வந்து நின்று அவள் தோற்று போய் நாளை தன் வாழ்க்கை என்னாகும் என்று பயந்து போய் துடிக்கும் புழுவை போல் நிற்கும் மிருதுவை அழைக்க அவளோ அங்கே நிலவனையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நிலவன் ஈஸ்வர் பக்கம் திரும்பி இருந்தாலும் அவன் நினைவெல்லாம் அவளின் பார்வை தன் முதுகை துளைப்பதை அவன் உணர்ந்தான். தன் குடும்பத்தை விட காதல் பெரிதிலே அவனுக்கு. ஆனால் தன் அங்கம் அவள் வலித்தாலும் திரும்பவில்லை. ஆழ்மனம் அவனை பிழிந்து எடுத்தது. உயிரை கொடுக்க துணிந்தவளுக்கு தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாமா ப்ளீஸ் போகாதீங்க என்று மனசுக்குள் கத்தி கொண்டிருந்தாள் அந்த பேதை. அதை காதல் கொண்டவன் உணர்ந்து கொண்டான். ஏனோ தன் குடும்ப
குடும்பத்தை அவர்கள் வீட்டின் முன் அடமானம் வைக்க அவனின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அங்கே நின்று கொண்டிருக்கும் வரை அவள் அழுது கொண்டே இருப்பாள். அதை பார்க்கும் சக்தி அவனுக்கு இல்லை என்பதால் வேகமாய் வண்டியில் ஏறிவிட்டான். அவ்வளவுதான் மிருதுளா, எல்லாம் முடிந்தது என்று அவள் மனதுக்குள் யாரோ சொல்லும் குரல் கேட்டது. அதே இடத்தில் அமர்ந்து விட்டாள். அது ஈஸ்வர், உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் பொண்ணு கட்டி திருப்பி திருப்பி பிரச்சனையை வளர்க்கணுமா? எதையும் யோசிக்காத, வா போலாம். ஈஸ்வர் தன் தாத்தாவை பார்க்க, அவரோ, கண்ணா நீ எதையும் யோசிக்காதடா, நம்மளால தானேன்னு இப்ப நடந்த பிரச்சனை முழுக்க முழுக்க காரணம் ரவி தான், நீ வண்டியில் ஏறு. ஈஸ்வர் திரும்பி மிருதுளாவை பார்க்க அவள் பார்வையில் ஒரு கெஞ்சல் இருந்தது. ஏனோ அஞ்சுவை பார்ப்பது போல் இருந்தது அவனுக்கு. உள்ளே போகவும் மனது வரவில்லை, விட்டு விட்டு போகவும் மனது வரவில்லை. மேலே வானத்தை பார்த்து கடவுளிடம் என்ன நினைத்தானோ ஒரு வேண்டுதலோடு சென்று விட்டான். எல்லோரும் கிளம்பி போகும் வரை வாயிலேயே பார்த்து கொண்டிருந்தவள் கடைசி வண்டி வெளியேறியதும் அப்படியே கத்தி அழுதாள். அண்ணம் திரும்பி திரும்பி மிருதுளாவையே பார்த்து கொண்டு போனார். பெற்றவருக்கும் தெரியும், அங்கே ரவி பேச நினைப்பதை எல்லாம் தன் மகள் தான் பேசினாள். காரணம், ரவியை பேசவிட்டால் இன்னும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று அவள் பேசினாள். தான் பேசினால் தன் அண்ணன்களுக்கு வலிக்காது, நீரடித்து நீர் விலகாது என்று. ஆனால் தன் கணவர் பேசினால் பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் அவளாக முந்திக் கொண்டு கணவனுக்காய் பேசினாள் என்று பெற்றவர் அறிவார். ஆனால் முடிவில் தன் மருமகன் மொத்தத்தையும் சிதைத்து விட்டாரே. இனி என்ன செய்து மிருதுளாவை நிலவனுக்கு கட்டி வைக்க முடியும்? இவர்களை கட்டி கொண்டு வந்தாலும் என் மகனை அல்லவா காயப்படுத்துவார்கள். என் மகனை எவ்வளவு முறைதான் இந்த மாப்பிள்ளை தலை குனிய வைப்பார்? அவ்வளவுதான். இனி என் இறுதி காலத்தில் கூட என் மகளின் முகத்தை கூட பார்க்க முடியாது போலும். ஈஸ்வரா ஆதிரைய என்று ஒரு முடிவு நடத்தினாள். ஏனோ அன்னலட்சுமி முதலில் ஈஸ்வர் தான் தேர்ந்தெடுப்பார். ஈஸ்வர் அப்புறம்தான் யாராய் இருந்தாலும் அவருக்கு தன் வயிற்றில் பிறந்த பாவத்திற்கு தன்னையே குடும்பத்திற்கு அர்ப்பணித்த கடவுள் அவன். அவனை காட்டிலும் மற்றவர்கள் யாரும் பெரிதில்லை என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டு வந்தாலும் பெற்ற மனமில்லையா மகளை நினைத்தோம். துடித்தது. ஒரு பெற்றவராய் அவருக்கு வலித்தது. ஏனோ மனம் அன்றே ஈஸ்வர் சொன்ன மாதிரி வேறு இடத்தில் கட்டி கொடுத்திருந்தால் ஒருவேளை என்று என் மகள் இன்னும் சந்தோஷமாய் இருந்திருப்பாளோ என்னவோ என்று எதுவும் பேசாமல் வரும் தன் கணவரை பார்க்க அவர் கண் கலங்கி இருந்தது. ஏங்க, என் மகனை ஏன் அந்த மாப்பிள்ளை இப்படி வார்த்தையால கஷ்டப்படுத்துறாரு? அவன் என்ன தப்பு பண்ணினா? பேசாம ஈஸ்வர் சொன்ன மாதிரி அன்னைக்கு மாதிரி வேறு பக்கம் கட்டி கொடுத்திருக்கலாம். என் பையனோட கணிப்பு தப்பாகாது இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. மாமா தானே அஞ்சுவையும் நந்தினியையும் கட்டி வைத்தார். அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. உங்க பொண்ணு சைடும் தப்பு இருக்கு. மாப்பிள்ளையோட நிறை குறைய சொல்லி கொடுத்திருந்தா அவரும் மாற்றி இருப்பாரோ என்னவோ. எனக்கேனோ அவங்க வீட்டுக்கு இனிமே நம்ம பையனை அனுப்பக்கூடாதுன்னு மட்டும் மனசு சொல்லுதுமா. அதெல்லாம் ஈஸ்வர் பெரிதா எடுத்துக்க மாட்டாப்ல, நீங்க கவலைப்படாதீங்க என்று கணவருக்கு ஆறுதல் சொன்னார். இப்படியே இருந்தால் எல்லாம் இதையே பேசுவார்கள் என்பதால் ஓட்டுநரிடம் வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு அவர் இறங்க அண்ணம் வண்டி நின்றதும் அடுத்தடுத்த எல்லோரும் வாகனத்தை விட்டு இறங்கி வந்தார்கள். ஈஸ்வர், ஏனுங்கம்மா, ஏதாச்சும் வேணுங்களா? அண்ணாமலை, என்னாச்சு அண்ணம்? அண்ணம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் முகிலனுக்கு பொண்ணு பார்க்க போலாங்களா மாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தீபக் வீட்டுக்கு போயிடலாமா? அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏனோ அடுத்த ஒரு நிகழ்வு இருப்பதை நினைத்து ஈஸ்வர் தன்னை சமன்படுத்தி கொண்டு, சரி சரி எல்லாரும் தீபக் வீட்டுக்கு போலாம், கிளம்புங்க என்றவன். அம்மா, என்ன கண்ணா, நான் போய் அஞ்சுவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஈஸ்வர் கிளம்பி கொண்டே தீபக்கு கலைக்க, சொல்லுங்க சார், உன் வீட்டுக்கு தான்ப்பா வரப்போறோம். எப்ப வேணும்னாலும் வாங்க சார், அது உங்க வீடு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏனோ அன்பை வாரி வழங்குவதில் தீபக்கிற்கு நிகர் தீபக்கே புன்னகையோடு வருகிறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான். அதினி, முகிலா, சொல்லுப்பா. தட்டெல்லாம் மாற்றி ஆயிற்றா என்று நிலவனுக்கு போன் போட்டு கேளு. அவனுக்கு தட்டு மாற்றுவது இருக்கட்டும், எனக்கு தான் அடுத்த ப்ராசஸ். என்ன இன்னும் யாரும் கூப்பிடாம இருக்காங்க என்றான் முகிலன் பெருங்கவலையோடு. அப்பதான் அங்க வந்த பிரியாவை கண்ட தேவ், ஏ மென்டல், உன்னை தாண்டி பொண்ணு கேட்டு போறாங்க, நீ இங்க என்ன பண்ற? என் மாப்பிள்ளையே இங்க தான் இருக்கார் என்ற முகிலனை காட்டியபடியே அங்கே வந்தவள், நாளைக்கு ஆடிட்டிங்டா, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வரேன். அப்பதானே ஈவினிங் வந்து செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எப்பா, உன் கடமை உணர்ச்சியை நினைச்சு எனக்கு புல்ல அரிக்குது. என்னோட கம்பெனிடா, அதுல ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பண்ணணும் இல்லையா? கழுதைக்கு காலம் வந்தா அது ஏரோப்ளேன் கூட போகுமாம். உனக்கும் காலம் வந்தா போ என்று அவனை முறைத்து கொண்டு மகிழி களைக்கவும், வந்துட்டேண்டி என்று வந்தாள் அவள். எப்படி வருவ? நிச்சயதார்த்த பொண்ணே நான் தான். இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா அப்புறம் யாருக்கு தட்ட மாற்று வாங்கலாம்? ஒரே ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு வந்துடுறேண்டி. ஒரு கையெழுத்துன்னு நீ போய் உட்காந்தா
அங்க 10 அப்ரூவல் உன் டேபிளில் இருக்கும். எல்லாம் பார்த்து முடிச்சு கையெழுத்து போட்டு வரதுக்குள்ள எனக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை ஸ்கூலுக்கே போயிடும். முகிலன் அந்த வார்த்தையில் வெக்கப்பட, தேவ், பிரியா மேடம் கொஞ்சம் திரும்பி அவர் முகத்தை பாருங்க. இவருக்கு தான் வெக்கப்படுறதெல்லாம் தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறதே தெரியல. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கற்பூர வாசனை தெரியாத மிஸ்டர் தேவ், நீங்க அதை பத்தி என்கிட்ட பேச வேணாம். ஐயா சாமி, சண்டையை ஆரம்பிச்சு விடாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்ட மகிழ் தன் கார் சாவி கொடுத்து, நீ முன்னாடி போ ஆத்தா, நான் பின்னாடி வரேன். என்னடி காரை கொடுத்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு டேரா போடலாம்னு நினைச்சியா? கொன்னுடுவேன். ஒழுங்கா வந்துரு. எனக்கு வெக்கப்படலாம் தெரியாது. நீ பக்கத்துல உட்காந்தா கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரியாவது ஆக்ட் கொடுப்பேன். நீ மட்டும் வெக்கப்படலைன்னு வை, என் அண்ணனுக்கு உன்னை கட்டி வைக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாப்பு, அண்ணா பாவம் என்று வந்து நெஞ்சான் முகிலன். உங்க அண்ணன் எல்லாம் கீ கொடுத்த பொம்மை மாதிரி. நான் அந்த பக்கம் ஆட்டுனா அந்த பக்கம் ஆடுவார், இந்த பக்கம் ஆட்டுனா இந்த பக்கம் ஆடுவார். இனிமே ஒரு அண்ணன் பொண்டாட்டியான என்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி வாயப்பாரு நாய. நீ தான் எனக்கு வாச்ச மிக பெரிய அடிமை. என் அண்ணனை நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன். நீ தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய டெடி பேர். நாத்தனார் கொடுமையெல்லாம் நீ அனுபவிச்சது இல்லைல்ல. வீட்டுக்கு வா காற்றேன். 2 பேரும் நிறுத்துங்கடி, போர் அடிக்குது. வந்துட்டான் பொறாமைக்கு பிறந்தவன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசினா போதும், இவனுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குதுன்னே தெரியாது. சரி, நான் போய் ட்ரெஸ் மாற்றணும், சாரியெல்லாம் கட்டணும். எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் இப்பவே வாங்க போலாம். அங்கே வந்த ஆதினி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, தட்டு மாத்துறதுக்குள் இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள நான் வந்துடுவேன். மகிழ், நான் நிலவன் வந்ததும் அவன்கிட்ட வேலையை கொடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. முகிலன், அவன் எப்படி பாப்பு இங்க வருவான்? தேவ், அவருக்கு ஆயுசு 100, அதோ வந்துட்டாரு. எல்லோரும் ஆவலாய் அவனை பார்க்க அவன் முகம் சோர்ந்து போய் இருந்தது. மகிழ், என்னாச்சுடா? தாத்தா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, வா போலாம். நான் வரேன். ஓ முகம் ஏன் டல்லா இருக்கு? 1 நிமிடம் மௌனமாய் இருக்க மகிழ் அவன் அருகே வந்து, ஏதும் பிரச்சனையாடா? மெல்ல அவளை கட்டி கொண்டான். அவனின் விம்மலை அவள் உணர்ந்து வேகமாய், என்னாச்சுடா என்று கேட்கும்போது அவள் விழியம் கலங்கியது. அவன் அழுவதை கண்டு மற்ற எல்லோரும் தவித்து போய் எல்லோரும் அவனை சுற்றி நின்று கொண்டார்கள். ஆதினி தண்ணி கொண்டு வந்து கொடுத்து, நிலவா குடி. முகிலன் அவன் முதுகை தட்டி, ஒண்ணுமில்லடா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். தேவும் பிரியாவும் அவன் வாய் திறப்பதற்கு காத்து கொண்டு நின்றார்கள். நிலவன் தன்னை சமாளித்து கொண்டு முடிவாய் எல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது எல்லோரும் நிலவனை தேற்ற பிரியாவும் தேவும் மகிழினி அருகே வந்து அவளின் கையை இருவரும் இரு பக்கமும் வந்து பிடித்து கொண்டார்கள். நிலவனாவது வாய்விட்டு சொல்லிவிட்டான். அவன் காதல் அனைவருக்கும் அறிந்தது. இங்கு வாய்விட்டு சொல்லாத ஒருத்தி உள்ளுக்குள் உடைந்து சுக்குநூறாய் சிதறிக் கொண்டிருக்கும் அவளை தேற்றதான் நண்பர்கள் இருவருக்கும் வழி தெரியவில்லை. அந்த நேரம் அதே இடமிருந்து போன் முகிலனுக்கு. இன்னும் இங்க வராம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இதோ கிளம்பிட்டோங்கப்பா என்றவன் மற்றவர்களை பார்க்க எல்லோரும் கிளம்பினார்கள். யாரின் முகத்திலும் மருந்துக்கு கூட சிரிப்பில்லை. ஈஸ்வர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஞ்சு கிளம்பி நின்றிருப்பதை கண்ட ஈஸ்வர், என்னடி கிளம்பியிருந்தா நீ அங்க வந்திருக்கலாம் இல்லையா? நிலவனுக்கு வராம முகிலனுக்கு வந்தா அவன் மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, அங்க என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. இப்ப போய் இங்க தட்டு மாத்திட்டு அப்புறம் பேசலாம். உங்க முகமே சரியில்லாத மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? பெரிய இவ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுவா. என் மனசாட்சி தான் நீயா? நான் நல்லா தாண்டி இருக்கேன். உங்க மனசாட்சி தான் நான். என் புருஷன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பில்லை, நெற்றியிலும் முடிச்சு விழுது. எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, வா போலாம். இந்த நேரம் வீட்டில் யாரும் இல்ல, நான் தனியா நின்றுருக்கேன். வந்தவர் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கூட கொடுக்காம போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்னும் போதே அருகில் வந்தவன் அவளை கட்டி பிடிக்க வர வேகமாய் முறைத்து, உண்மை சொல்ல போறீங்களா இல்லையா? கார் ஓட்டிட்டே சொல்லட்டுமா? நம்ம உடனே போனாதான் முகிலனுக்கு தட்டு மாத்த முடியும். இல்ல கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டா வா, உட்கார்ந்து சொல்றேன். வேணாம், முதலில் முகிலன் கல்யாணம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் கதை கேட்டுக்கிறேன் என்று வேகமாய் வண்டியில் ஏறினாள் அவள். சலனம் 353. தீரன் விதுவை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். இதற்கு முன்பு அவளின் வழி அவனுக்கு தெரிந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் தனக்கு பிடித்தவர்கள் கிடைக்காவிட்டால் தன் இதயம் புழுவை போல் துடித்து நம்மை ஒரு நிலை கொள்ளாமல் உயிரை வதைக்கும் அந்த வழியில் தான் அவனும் இருந்தான். அதனால் வழி அறிந்தவன், அவளின் அந்த வழியை உணர்ந்தவன், மனதால் சித்திரவதை அனுபவிக்கும் தங்கையை தேற்ற முயன்றான். கண்ணீரோடு தன் அண்ணனை பார்க்கும்போது அவன் கண்ணும் கலங்கி இருந்தது அவளை கண்டு.
துருவன் தங்கையை பார்த்தபடியே நின்றிருந்தான். அவனுக்கு ஏனோ நடந்த எதையும் மாற்ற முடியவில்லையே என்ற பெரும் கவலை. அவனுக்கு இந்த விசேஷத்திலாவது குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் சொந்த பந்தங்களோடு வாழலாம் என்றால் எல்லாம் கனவாய் மாறிவிட்டதே என்று கத்தி அழனும் போல இருந்தது. எத்தனை வருடமாய்த்தான் இந்த சண்டையை பார்த்து கொண்டே இருப்பது, ச என்று இருந்தது அவனுக்கு. விஜயாவும் தண்டபாணியும் ரவியின் அருகே வந்து அமர்ந்திருந்தனர். ஆதிரை ஒரு பக்கம் அமர்ந்திருந்தாள். தன் கண்ணெதிரே கத்தி விம்மி அழுது கொண்டிருக்கும் மிருதுவின் அழுகை அவளை பாடாய் படுத்தியது. ஒரு அம்மாவாய் எதுவும் செய்யாமல் போய்விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளுக்கு. முதல் முறையாய் பெண்ணாய் பிறந்தது எவ்வளவு சாபம் என்று உணர்ந்தாள். ஒரு ஆணின் கீழ்தான் நாம் இருக்கிறோமோ, சுயமாய் ஒரு முடிவை கூட எடுத்து பேச இயலாமல் போய்விட்டோமே. புருஷன் புருஷன் என்று அவரை பற்றி யோசித்தோம், ஆனால் அவர் ஏன் நம் யாரை பற்றியும் யோசிக்கல என்று மிகவும் அசிங்கமாய் உணர்ந்தாள். அந்த நொடியில் பெற்றவர்களின் செயலை பிள்ளைகளுக்கு பிடித்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதுதானே இனி என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? யோசிக்க யோசிக்க அவளுக்கெல்லாம் வெறுப்பாய் இருந்தது. ரவி அமைதியாக இருந்த ஆதிரையை பார்க்க அவள் சுவற்றை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளின் அருகே வந்து, ஆதிரை. அவள் கணவன் பக்கம் திரும்பவே இல்லை. ஆதிரை என்றவனுக்கு ஏனோ தன்மேல் அவள் கோபமாக இருக்கிறாள் என்று புரிந்தது. ஆதிரை, ப்ளீஸ் பேசு. அவளுக்கு ஏனோ அந்த முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. இத்தனை வருடம் தன்னால் ஒரு நொடி கூட தன் புருஷன் வருந்த கூடாது என்று பார்த்து பார்த்து செய்யும் பெண் என்று தன் வழியை தன் புருஷனுக்கு உணர்த்தி இங்கே வார்த்தையால் பாதித்து விடுவோமோ என்று பயந்து உணர்வுகளை கட்டுப்படுத்த பெரும் பாடுபட்டு கொண்டிருந்தாள். ஆதிரை, பேசு. எங்க ஒருவேளை நான் ஈஸ்வரன் நான் தங்கச்சி என்பதால் தான் என்னை இங்க வச்சிருந்தீங்களா இத்தனை வருஷமாக? ஹே, என்ன பேசுற நீ? அவன் யாரு நமக்கு? நீ என் பொண்டாட்டிமா, எனக்கு எல்லாமே நீ. அவர் என் அண்ணா, அதை கொஞ்சம் மனசில் வைங்க. அவன் அமைதியாக இருக்க உங்களுக்கு எல்லாமே நீங்க சொல்ற அளவுக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கேன். ஆனா எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு ஒரு முறையாவது தோணி இருக்கா? நான் இப்போ உனக்கு என்ன குறை வச்சேன் ஆதிரை? நிஜமா நான் உங்களை நேசிச்ச அளவுக்கு நீங்க என்ன நேசிக்கல. ஏய், ஏன் அப்படி பேசுற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் எனக்கு எல்லாம் என்றவன் எழுந்து அவளின் அருகே வந்து அமர்ந்தான். இனி உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுமில்லை என்று திரும்பி அமர்ந்தாள். நிஜமாகவே இப்படியெல்லாம் அவளின் வாயிலிருந்து வரவே வராது. மருந்துக்கு கூட விட்டு கொடுக்காத பெண்ணவள். அவள் அப்படி பேச ஏதோ ஒரு மாதிரியாகி விட்டது அந்த வார்த்தையில் அவனுக்கு. ஹே, என்ன பேச்சுது? ஏன் அப்படி பேசுற என்றவன் வேகமாய் அவள் திரும்பிய பக்கம் அவளின் முன் வந்தமர்ந்தான். ஆதிரை மெதுவாக அவன் முகத்தை பார்த்தாள். அவனும் பார்த்தான். அவளின் கண்களில் காயங்களில் வலி இருந்தது. நான் உங்களை நேசிச்சது உங்க அழகுக்காக இல்ல, அக்கா தங்கைகளை நேசிக்கும் உங்களின் நல்ல மனதுக்காக. ஆனா என்று நான் யாரோ ஒருத்தரின் வீட்டில் வந்து தங்கி இருப்பது போல் உணர்வு. ஏன் உயிரோடு இருக்கேன்ற நினைப்பை என்ன கொள்ளுது. ஆதிரை, நீ என்ன சொல்ற? அவன் கை அவளின் கையை தொட முயன்றது. ஆனால் அவள் திடீரென்று பின்வாங்கினாள். ஆதிரை, ப்ளீஸ் பேசாம இருக்காது அவள் கேவ. தீரனும் துருவனும் ரிதுவை பார்த்து அழாதே என்று சொல்லிவிட்டு அவளின் அருகே வந்து அமர்ந்து, அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? ப்ளீஸ்மா அழுகாதீங்க. நான் பொண்ணா பிறந்தது ரொம்ப தப்பு. ரவி, ஏன் ஆதிரை இப்படி பேசுற? நான் முட்டாள்ன்றதால தான் என் தாத்தா எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. வீட்டுக்குள் அடைந்திருந்து என் பாட்டியை பார்த்து அவங்க சொன்னதுதான் வேத வாக்குன்னு நினைச்சு வாழ்ந்துட்டேன். அவங்க தான் புருஷன்தான் உலகம், புருஷனை நேசிக்கிறது தான் வாழ்க்கைன்னு எனக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. ரவிக்கு அவள் பேசும்போது ரொம்ப வலித்தது. ஒரு பொண்டாட்டியாக அவள் தனக்கு குறை வைத்ததே இல்லை. ஆனால் ஒரு மனைவியை அவளை அள வைத்து விட்டேனே என்று வலித்தது அவனுக்கு. பிள்ளைகள் முன்பாக அவள் இப்படி அழுகும் போது புருஷனாக தோற்று போன ஃபீல் அவனுக்கு. ஆதிரை, காதலிக்கிறது கொடுக்கறது மட்டும் இல்ல, அது வாங்கணும் என்று என் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒருவேளை அதை சொல்லிக் கொடுத்திருந்தா நீங்க எனக்குன்னு யோசிக்காம, பிள்ளைகளுக்கு என்று யோசிக்காமல் உங்களையும் உங்க அம்மாவையும் மட்டும் யோசிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. எப்ப பாரு நான் புருஷன் புருஷன் இருந்துட்டேன். ஒரு சராசரி அம்மாவாகவும் இல்ல, தெளிவான பொண்டாட்டியாகவும் இல்ல. இப்போ என் பொண்ணு கடந்து துடிக்கிறா. அவளை சரி பண்ண தெரியாம கையாலாகாத தனத்தோடு அமர்ந்திருக்கேன். ரவி, ஏன் ஆதிரை அப்போ நான் பேசினது எல்லாம் தப்புன்னு சொல்றியா? நீங்க என்னைக்கு சரியா பண்ணினீங்க? உங்க ஈகோவுக்காக நான் என் பிறந்த வீட்டையும் திறந்துட்டேன். இப்போ அம்மாவாகவும் தோத்துட்டேன். ஏன் இப்படி பேசுற? நிஜமா சொல்றேன், என் அண்ணன் எல்லாம் அவருக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ முகத்துக்கு நேரா பேசிடுவார். ஆனா இப்படி குரோதத்தை வளர்த்துக்க மாட்டார். என் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் சொன்ன இடத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணி இருக்கணும் போல. அப்படி பண்ணியிருந்தா என் பிள்ளைகள் சந்தோஷமா இருந்திருக்குங்க. பிள்ளைகளை விட நம்மளோட எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்தா அப்புறம்
ஏன் பிள்ளையை பெத்துக்கணும் என்று ஆதிரை சொல்ல முதல் முறையாக ஆடையே இல்லாமல் அம்மனமாக நின்றது போல் இருந்தது அவனுக்கு. அவள் முகத்தையே பார்க்க அவன் கண்ணில் நீர். ஆதிரை அவன் முகத்தை கூட பார்க்காமல் எழுந்து தண்ணி குடிக்க போய்விட்டாள். ரவி அப்படியே உடைந்து அழுதான். இவ்வளோ பிரச்சனை வந்த போது கூட அவன் இப்படி இல்லை. ஏனோ எதுவுமே இல்லாமல் இருப்பது போல ஆகிவிட்டான். அவளின் வார்த்தையில் தீரன் அழும் அவனை கண்டு. அப்பா. விஜயாவும் தண்டபாணியும் அழும் அவனை கண்டு அவன் அருகே வந்து நிற்க மிருதுவே தன் அப்பாவின் கண்ணீரில் தன் அழுகைக்கான கண்ணீரை துடைத்துவிட்டு வந்து நின்று அப்பா என்றாள். நிலவனுக்காய் துடைத்த அந்த விழிகள் இப்போது தன் தகப்பனுக்காய் துடைத்தது. 3 பிள்ளைகளுக்கும் இங்கு நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் அவர்களின் பார்வைக்கு அத்தனையும் புதிது. கணவனை எதிர்த்து பேசாத ஆதிரை, மனைவியின் சொல்லே வேதவாக்கு என்று வாழும் தன் அப்பா, செம்ம அப்பா அம்மா என்று மெச்சிக்கொள்ளும் பிள்ளைகள் அவர்கள். ஆனால் இன்று எல்லாம் தலைகீழ். அம்மா முடிக்க இப்போது இங்கு அழுவது தன் அப்பா. ரவி அப்படி கதறி அழுது கத்தி சண்டை போட்டு என்று இதுவரை யாருமே பார்த்ததில்லை. அவனோ நான் தப்பு பண்ணிட்டேனாமா என்று விஜயாவை பார்த்து கேட்க ஏனோ மீண்டும் அங்கே வந்த ஆதிரை கேட்கிறாருல்ல, சொல்லுங்கத்த, நீ பண்ணினது கொஞ்சம்தான் மகனே, அதுக்கு தூபம் போட்டு போட்டு இன்னைக்கு ஒன்று விஷமா மாற்றி வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லுங்கத்த. தண்டபாணி ஆதிரை, இருந்தாலும் நீ பேசுறது தப்புமா? அது எப்படிங்க மாமா? எதுக்குமே வாய் திறக்காத நீங்க இப்ப மட்டும் பேசுறீங்க. ஒரு வார்த்தை உங்க மனைவியை குறை சொன்னதுக்கே வலிக்குதே. இவ்வளவு நேரம் என் அண்ணாவை நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார். அப்ப எங்க போனீங்க? கோமாவில் இருந்தீங்களா? ஒரு வார்த்தை இப்ப பேசாத ரவின்னு யாராவது அடக்குனீங்களா? விஜயா, ஆதிரை என்ன பேசுற? பின்ன பேத்தியோட வாழ்க்கை அந்தரத்தில் தொங்குது. எப்பா ரவி, நடந்ததை மறப்போன்னு சொல்ல உங்களுக்கு வாய் வரல. இப்ப ஏன் பேசுறேன்னு கேக்குறீங்க? நீ தானமா பேசுன? நான் தான் பேசுனேன். உங்க மக மட்டும் பேசியிருந்தா என் அண்ணா கை நீட்டினா 2 வீட்டுக்கும் ஜென்ம பகையா மாறிவிடுமோ என்று நினைச்சு பயந்து நானே இவர் நினைக்கிறத பேசினேன். எல்லாம் முடிஞ்சு நல்லது நடக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டார். தெரியாம தான் கேக்குறேன். பிள்ளைகளின் கனவுகள் ஆசைகளை நிறைவேற்றதுக்கு தானே பெத்தவங்களே. அவங்க கனவுகளை விட உங்க வயசுக்கு ஈகோ கேக்குதா? நிஜமா சொல்றேன், உங்க மனசில் வச்சிருக்கும் வன்மத்தை எல்லாம் கக்குவதற்காகவே இந்த பொண்ணு பாக்கம் படலத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. அத்த, உங்க பையன் பேசின பேச்சுக்கு வேறொருவர் என்றால் என் அண்ணன் பந்தாடி இருப்பார். தப்பிச்சிட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை என்று சொன்னவள் போய் அறைக்குள் படுத்து கொண்டாள். சலனம் 354. மகிழ், நிலவாவா, மேல போலாம். பெரியவர்கள் யாரும் அவர்களை கண்டு கொள்ளும் நிலையில் இல்லை. மகிழ் ஏனோ எதையோ நினைத்து ஏங்கி இருக்கும் அவனை கண்டு வாடா போலாம் என்றதும் எல்லோரும் மேலே பிரியாவின் அறைக்கு வந்தார்கள். வீட்டில் பெரியவர்கள் பேச முகிலன் மட்டும் தன் அம்மாவிற்கு பயந்து அவர்களுடன் அமர்ந்து கொள்ள மேலே சென்றதும் ஆதினி, நிலவா. மௌனம். ஹே, ஏதாச்சும் சொல்லு. கஷ்டமா இருக்குன்னு பார்க்க என்ன ஆச்சுன்னு சொல்லு. தேவும் பிரியாவும் அவர்களை பார்த்து நிற்க நடந்த அனைத்தையும் நிலவன் சொல்லி முடித்தான். தேவ் மகிழிடம், என்னடி ஓ அண்ணா குனிந்த தலை நிமிரவே மாட்டாருன்னு சொன்ன. ரொம்ப வருஷமா ஒருத்திக்கு புருஷனா இருக்கார். ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு எதுக்கு நிச்சயம்? அது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? இதெல்லாம் பார்த்து உனக்கு நெஞ்சு வலிக்கலையா? எல்லோரும் மகிழை பார்க்க மகிழ் ஏனோ தன் அப்பாவிற்கும் அவங்க வீட்டுக்கு நடந்த பிரச்சனை பற்றி யோசித்து தன் செல்போனில் தீரன் நம்பரை பிளாக் பண்ணி விட்டு நிமிர்ந்தாள். பிரியா, என்ன பண்ற என்று போனை பிடுங்கி செல் பார்த்து, இதுதான் முடிவா என்றவள் அவனிடம், என்னடா அண்ணா? நிலவன் மீண்டும் நடந்ததை சொல்லி, பாப்புக்கு இந்த விஷயம் தெரியும், சாட்சியே பாப்புதான். ஆதினி, இனி எப்படி ஒன்று சேர போறீங்க என்றவள் கூடவே மகிழ் முகத்தையும் பார்த்தாள். பிரியா மகிழ் கையை இறுக்கி பிடித்து கொண்டு நிற்க, தேவ், நிலவன் ப்ரோ நெக்ஸ்ட் என்ன? பிரியா, விடுடா, அவர் பாவம் இல்லையா? இப்ப எப்படி நிச்சயம் நடக்கும்னு அவரை யோசிச்சுட்டு இருப்பார். தேவ், கல்யாணம் முடிஞ்சது. அழைப்பாய்தை ஸ்டைலில் வாழ்ந்து வந்திருக்காங்க. இனி எப்போ ஒரே வீட்டில் வாழ்வாங்கன்னு கேளு. அதில் அவன் சோர்ந்து போக மகிழ், வீட்டில் அப்படியெல்லாம் உன்னை விட்டுட மாட்டாங்க நிலவா, நல்லதே நடக்கும். ஆதினி, உன்னோட கனவெல்லாம் முடிஞ்சது போல. நீ என்ன பண்ண போற மகிழ்? உனக்கு இப்போ முக்கியம் சித்தப்பாவா தீரன் மாமாவா? நிலவன், இதில் என்ன சந்தேகம்? உனக்கு முதல்ல சித்தப்பாதான் என்று முடிக்க ஆதினி, மகிழ், நீ வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. பிரியா, உனக்கு என்ன வேணும் ஆதினி? யார் முக்கியம்னு அவ சொல்லிதான் தெரியணுமா என்ன? உனக்கு இதுதானே வேணும் என்று அவள் பிளாக் பண்ணிய போனை காட்டவும் ஆதினி மௌனமானாள். தேவ், ஆதினி, நீ இன்னுமே தீரன் அண்ணாவை வெறுக்கிறியா? அவளோ, இன்னும் என்றால் என்ன அர்த்தம் தேவ்? எனக்கு நடந்த முதல் காதலும் அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். எனக்கு நடந்த மிக பெரிய துரோகமும் அவரிடம் இருந்துதான். சாகும் வரை மறக்க முடியாது. மகளுக்கு
உலகத்தில் மிக சிறந்த ஒருவன் தான் கணவனாய் வர வேண்டும் என்பது என் எண்ணம். இது நான் பொறாமையில சொல்றதில்ல. தீரன் போன்ற மனம் மாறும் குணம் கொண்டு ஒருத்தன் வேண்டாம்னு சொல்றேன். பிரியா வாய் திறக்க போக மகிழ் அவளை தடுத்து, ஏ நீதான் இன்றைய நாளின் ஹீரோயின். உன்னை பார்க்க தான் எல்லாரும் வந்திருக்கோம். நீதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாஸ்டா ரெடியாக என்றவள் தன் அண்ணன் புறம் திரும்பி அவன் முதுகில் தட்டி கொடுத்தாள். அதே நேரம் தேவ் விரல்கள் மகிழ் முதுகை தட்டி ஆறுதல் படுத்த ஆதினி அந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். வாகனத்தில் ஏறிய அஞ்சு கணவனை பார்க்க அவன் பேசுவதாக இல்லை என்பதால், எப்போ பேசுவீங்க? ஏன் நான் என்ன மௌன விரதமா? இவ்வளோ நேரம் பேசவே இல்லை. நல்ல நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் உங்களுக்கு நக்கல் ஜாஸ்தி ஆகி போயிடுச்சு. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம மண்டை காஞ்சு மூளை ஸ்ட்ரெக் ஆகி நிக்குது. அச்சோ, என் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே மூளையே ஒர்க் ஆகாது. இதில் ஸ்ட்ரெக் வேற ஆச்சுன்னா கடுப்பாயிடுவேன் பார்த்துக்கோங்க. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? உன்னை பொண்ணு தரலன்னு சொல்லிட்டான். அவ்வளோ ஏன்? அவனுக்கு என்னையே பிடிக்கலையாம். ஏன் உங்களுக்கா பொண்ணை தராரு? ஏ, ஒருவேளை நான் தான் மாப்பிள்ளை நினைச்சிட்டானா அவன்? நீங்க ஏன் அவ இவன் சொல்றீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசலாம்ல. சரிங்க மேடம், சொல்லிடுறேன். என்னைய இல்ல, என் அண்ணனை. சரிங்க பொண்டாட்டி மேடம், உங்க மரியாதைக்குரிய அண்ணன் பொண்ணு தரல. வேகமாக அவன் பக்கம் திரும்பி, சண்டை போட்டிங்களா? துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டுட்டேன். எங்க இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? சீரியஸா பேசுங்க. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு நான் இருக்கேன். அவன் வாயில் அடித்து, சொல்லுங்க இல்ல வண்டியில இருந்து குதிச்சிடுவேன். அச்சோ, என்ன திருப்பூர்ல இப்பதான் ரோடு போட்டாங்க. அதுக்கும் நான் குதிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? ரோட் டேமேஜ் ஆயிட்டா உங்களை? என்றவள் திரும்பி அவன் இடது பக்கம் இதயமே கதறும் அளவுக்கு கடித்தாள். வலித்தாலும் அவளின் செய்கை அவனுக்கு பிடிக்கும். அவளை தான் சொல்ல போற செயலுக்கு கொஞ்சம் சரிப்படுத்தியவன். ஹே, அவன் இன்னும் பழசெல்லாம் மறக்கல. எவன்? அண்ணன். சண்டை பட்டி பேசினா ஓகே. நிலவனுக்கும் மிருதுக்கும் தனியா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாண்டி என்று நடந்த அத்தனையும் சொல்லி முடித்தான். அவளுக்கு அழுகை கண்ணீருடன், அவருக்கு என்ன ஆச்சு? ஏன் அண்ணன் இப்படி ஆகிட்டாரு? அண்ணனுக்கு என் மேல இருக்கிற வெறுப்பை எல்லாம் கொட்டிக்க கிடைச்ச வாய்ப்பா நானே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். மேபி இன்னைக்கு அண்ணன் நிம்மதியா தூங்குவான். உங்ககிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாரா? அதுக்கு ரொம்ப சாரி. அஞ்சு, என்னங்க, நானும் தப்பு பண்ணியிருக்கேன். உனக்காக இறங்கி போனேன். ஒரு பக்கம் மட்டும் தட்டுனா சத்தம் வராது. என் பக்கம் இருக்கிற தப்புக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். இனி எப்பவுமே போக மாட்டேன். நம்ம போக வேணாம். ஆனால் நிலவன் பாவம் இல்லையா? உங்க அண்ணாக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் பொண்ணு கொடுக்க மனசார ஒத்துக்க மாட்டான். அப்படியே கொடுத்தாலும் எல்லா விசேஷமும் தனித்தனியா பண்ண சொல்றான். அது இந்த வீட்டோட வழக்கம் இல்ல. இதுக்கு மேலேயும் நான் போகணும்னு நீ நினைக்கிறியா என்ன? மெல்ல அவன் கைப்பிடித்து, நீங்க அந்த வாசல் மிதித்த போதே என் புருஷன் மாறிட்டார்னு உணர்த்திட்டேங்க. இனி அண்ணனே வந்தாலும் நீங்க அங்க போக வேணாம். எனக்கு எல்லாரையும் விட நீங்க தான் முக்கியம். சாரிடி, நீ ஹர்ட் ஆகியிருந்தா. எதுக்கு சாரி? உன்னோட ஆசை எல்லாம் நீ நிறைவேற்றணும்னு நினைச்சேன். இதை மட்டும் என்னால பண்ண முடியல. நான் தான் சாரி கேட்கணும். நீங்க இறங்கி போயும் என் அண்ணன் தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துருக்காரு இல்ல. எனக்கு நீங்க இதுவரை கொடுத்த எல்லாம் விட உங்க தன்மானத்தை, உங்க ஈகோவை, உங்க கௌரவத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு படிவாசல் மிதிக்க மாட்டேன்னு சொன்ன வீட்டுக்கு போனதுதான். நீங்க உங்களுக்காக கூட நீங்க ஒருத்தவங்க வீட்டு வாசலுக்கு போய் தான் இது நடக்கும்னா கண்டிப்பாக போயிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு போயிருக்கீங்க. நான் நிஜமா உங்க பொண்டாட்டியா இருக்க 7 பிறவிக்குரிய தவத்தையும் செஞ்சு உங்களை புருஷனா பெற்றிருக்கேன் என்றவள் அவன் தோளில் சாய, என்னை சமாதானப்படுத்த கதை சொல்லிட்டு இருக்கியாடி மென்டல். உங்களை சமாதானப்படுத்த நான் கதை தான் சொல்லணுமா என்று கண்ணை குறுகுறுவென்று பார்க்க, பின்ன என்ன சொல்லுவீங்க அம்மனி? கொஞ்சம் உங்க தோளில் சாஞ்சாலே போதும், நீங்க ஃபிளாட். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, எப்படியும் நீங்க எப்படி மாறி இருக்கீங்க? உங்களுக்கு பிடிவாதம் அதிகம் தெரியுமா என்று அவனின் தோளில் சாய்ந்து அவன் முகம் பார்க்க, அவனோ உச்சந்தலையில் முத்தமிட்டு, வயசாகும் போது இந்த ஈகோ எல்லாம் காணாம போயிருதுடி. என் பொண்டாட்டி, என் பிள்ளைகள் 5 பேர், என் குடும்பத்தை விட நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து வேணுமான்னு மனசு கேள்வி கேட்குது. ஈஸ்வர் எப்பவுமே உங்களுக்காக மட்டும் தாண்டி. ஏனோ வேகமாக எழுந்து அவன் முன்னாடி பின்னவள் முகத்தை கொண்டு வர, இது கார் லூசு, இங்க எல்லாம் எதுவும் பண்ணாத. ஏதாவது இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு பண்ணிக்கலாம். சருக்கு ரொம்ப தான் ஆசை என்றேக்கி அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டாள். ஏனோ அவர்கள் இருவருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் எது நடந்தாலும் காதல் மட்டும் கூடிக்கொண்டே போனது. ஒரு இடத்துல ஈஸ்வர் வண்டியை நிறுத்தி, அம்மோ
பூ பழம் எல்லாம் வாங்கிக்கோ. அத்தை காலையில் வாங்கிட்டாங்க. ஏ லூசு, அம்மா முன்னாடியே போயிட்டாங்க, பின்னாடி போற நம்ம வெறுங்கையை வீசிட்டு போக முடியுமா என்றதும் அவள் பூ ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொண்டாள். பிரியாவின் வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்தவும் ஈஸ்வர் ஹாரன் சத்தம் கேட்கும்போது தீபக் வீட்டு வாயிலின் முன் வந்து நின்றிருந்தான். அஞ்சு அங்கு தீபக்கை கண்டு, எங்க இவர் என்னைய விட ஒரு மடங்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கார், ஹாரன் சத்தம் கேட்டு முன்னாடியே வந்துட்டார். நீ எப்படி என்ன பாத்துக்கிறியோ அது மாதிரி தாண்டி அவனும். நான் மட்டும்தான் எப்பவும் ஃபர்ஸ்ட், உங்களோட எல்லாத்திலும் ஃபர்ஸ்ட், அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? திருந்த மாட்டடி நீ. நீ எல்லாம் எப்பவும் திருந்தவே மாட்ட. ஏன் புருஷன் நீங்க, நான் ஏன் திருந்தணும்? அவளை ஒரு மாதிரி பார்த்து, அம்மோ உனக்கு நான் ஃபர்ஸ்டா இல்ல அன்பு ஃபர்ஸ்டா என்று கேட்டுக்கொண்டே வாகனத்தை விட்டு இறங்க. அத்தாடி, தேவையாடி உனக்கு, இனி வாயை தரப்ப என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டே இறங்கினாள். அங்கே தீபக் வந்து நின்றான். கூடவே சுகன்யாவும். அஞ்சு, அப்பாடி தப்பிச்சிட்டோம் என்று மூச்சு விட்டாள். சுகன்யா, அஞ்சு நீ மட்டும் எப்படி இவ்வளோ கியூட்டா இருக்க? அஞ்சுவின் முகம் சந்தோஷத்தில் கணவனை இடிக்க, அவனையும் சுகன்யாவுக்கு ஏஜ் ஆகவும் ஐ ப்ராப்ளம் வந்துட்டாம் என்றான் அவளின் காதல். போங்க பொறாம. அதற்கு தீபக், இங்க சாரை பார்க்கலையா நீ? என்றுமே மார்க்கண்டேயன் தான். சுகன்யா, நிஜமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இவ்வளோ கியூட்டா கப்பலா இருக்கீங்க? ஈஸ்வரன் புன்னகைக்க அஞ்சு வாய் திறக்க முன் தீபக் தன் மனதையும் அவ்விடத்தில் மறைமுகமாக காட்ட வேண்டி, அதுக்கு காரணம் அஞ்சு சிஸ்டர் தான். எப்பவுமே எதற்குமே எதிர்பார்க்காமல் சாரை லவ் பண்றாங்க. அதான். ஈஸ்வர் தீபக்கை பார்த்து, என்னடா இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறியா என்று சிரித்து விட்டான். சுகன்யா, என்னங்க மனசுல இருந்து வார்த்தை வரது போலியே. இவங்க போகட்டும், அப்புறம் என்னோட லவ்வை காய்ச்சேன். ஈஸ்வர், நல்லா காட்டுமா, ஆனால் நாளைக்கு ஆபீஸுக்கு கட்டுப்படாம அனுப்புனா சந்தோஷம். அதில் எல்லோரும் சிரிக்க வரவேற்று விட்டு வீட்டுக்குள் நுழையும் பொழுது கணவன் மனைவியும் அவர்கள் முன்னாடி போக இருவரும் பின்னாடி நுழைய, ஈஸ்வரன், வயசாயிட்டாலே பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இருக்காதாடி உங்களுக்கு? உங்களுக்கு மட்டும் என்ன இருக்காம் என்றபடி உள்ளே வர, அதுவரை இயல்பாய் வந்த ஈஸ்வருக்கு நிலவனை பார்த்ததும் ஒரு மாதிரி உள்ளுக்குள் சுருக்கெஞ்சி இருந்தது. உள்ளே வந்த அஞ்சு எல்லோரையும் பார்த்து புன்னகைக்கும் போது எதிரே சோர்ந்து போன நிலவன் முகம் கண்டதும் அவளுக்கு என்னவோ மனசு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்த அவளுக்கு ஒரு தாயாய் தன் தலைமகன் இப்படி நிற்கும் நிலை கண்டு அவளுக்கும் ஒரு மாதிரியாகி போனது. அவள் முகத்தில் இதுவரை இருந்த சந்தோஷம் எல்லாம் காணாமல் போய் பின் பார்வை ஏனோ நிலவன் முகத்தில் படிந்து விட்டது. பின், நிலவா இங்க வா வந்தான். எல்லாம் சரியாயிடும், நீங்க வந்திருக்கலாம்ல சித்தி. ஏண்டா, ஒருவேளை அந்த ஆளு பேசுறப்போ தடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஆளு? உங்க அண்ணன். அடி வெளுத்து போடுவேன். அது என்ன மரியாதை இல்லாம பேசுறது? அவர் என் அண்ணா மட்டும் இல்ல, உன் தாய் மாமா, நாளைக்கு உன் மாமனார். அப்போ நடக்குமா சித்தி இதெல்லாம்? எது? நாளைக்கு அவர் என் மாமனாருன்னு சொன்னீங்க. ஏண்டா, சாமி கயிறையே தாலி கயிறு அளவுக்கு கட்டிட்டு வந்துட்டு கதை பேசுறியா நீ? ஆனாலும் உம்முன்னு இருந்துட்டு என்னெல்லாம் பண்ணிருக்க. அவன், சாரி சித்தி, என் வளர்ப்புன்னு வேற பெருமையா சொல்லிட்டு தெரிஞ்ச. உனக்கு கல்யாணமாகி இவ்வளோ நாளா சொல்லாம இருந்திருக்க. சாரி சித்தி, உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். டூ லேட் மாவனே என்று சும்மா மூஞ்சி உம்முன்னு வைப்பது போல் அமர்ந்தாள். அங்க வந்து உட்கார்ந்ததும் முகிலன் தன் சித்தியின் முகத்தை பார்த்து, சித்தி இப்படியெல்லாம் மூஞ்சி வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு பார்க்க? ஏண்டா, நான் நல்லா இல்லையா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னடா புது சேலையெல்லாம் கட்டிட்டு பல பலன்னு வந்திருக்கேன். என் புருஷன் கூட குறை சொல்லல, நீ இப்படி சொல்ற? ஐயோ, அழகில் உங்களை யாரும் மிஞ்ச முடியுமா? என் அம்மா பாருங்க, ஏஜடா தெரியுது, ஆனா நீங்க என்றும் இளமையா இருக்கீங்க. அப்படியா இல்ல காக்கா பிடிக்கிறியா? சித்தி, நான் போய் பேசுவேனா? நீ என்னைக்கிடா உண்மை பேசியிருக்க? நான் உங்க வளர்ப்பு சித்தி. இப்படி சொல்லியா ஆஃப் பண்ணிடுறியா? உன் அண்ணன்கார வச்ச அளவுக்கு நீ பெரிய ஆப்பு ரெடி பண்ணிருக்கியா? என்ன ஆப்பு? உன் அண்ணன் ஏற்கனவே அவளுக்கு கயிறை கட்டியிருக்கான் தெரியுமா? அவன் திரும்பி அவனை முறைத்து, பார்க்க உம்முன்னு இருக்கான், நல்லவன்னு சொல்லுவீங்க. விடுடா, அவன் ஏதோ எமோஷனலா பண்ணிட்டான். பாவண்டா அவன். நிச்சயம் நின்னு போச்சு. ஏற்கனவே கல்யாணமானவனுக்கு எதுக்கு சித்தி தட்டு மாட்டிட்டு? என் அம்மாவும் சுகன்யா ஆண்டியும் ஆல்ரெடி வெரி டேஞ்சரஸ். வாயை திறக்க விடாம இங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் வராம தடுத்துடுங்க சித்தி. அதெல்லாம் எதுவும் வராதுடா. அங்க பாருங்க, அப்பத்தா தாத்தா ஒரு மாதிரி, பெரிய தாத்தா ஒரு மாதிரி, இப்படி ஆளுக்கால் எல்லாரும் உம்மன் இருந்தா நிலவனோடது பிரேக் ஆன மாதிரி இதுவும் பிரேக் தான். அதெல்லாம் வராதுடா. நிலவன், நீங்க அங்க இருந்தா தட்டு மாத்தி இருக்கலாம் சித்தி. என்னடா ஆளுக்கால் ஐஸ் கட்டிய தூக்கி வைக்கிறீங்க? சத்தியம், நீங்க பேசுற அழகிலும் உங்க அழகான முகத்தை பார்த்தாலும் எல்லாரும் கோபமே படமாட்டாங்க சித்தி. ஏண்டா இவ்வளோ நல்ல விஷயமெல்லாம் குசு குசுன்னு காதல சொல்ற? உன் சித்தப்பா கேட்கிற மாதிரி சொல்லணும்டா. அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு என்றவனோ, சித்தப்பா என்னடா இங்க வாங்க. என்னடா
ப்ளீஸ் வாங்க சித்தப்பா. ஏதோ ரெண்டும் மாநாடு போடுதுங்க. எல்லாம் தன் மனைவியின் செயல் என்று புரிந்து அங்கே வந்தவன் முகிலனிடம், சொல்லு கண்ணா, என் சித்தி தான் இப்பவும் எப்பவும் எங்கன் பியூட்டி. இத சொல்லவா அப்ப கூப்பிட்ட? அவன் திரும்பி பொண்டாட்டியை பார்க்க அவளோ புருவம் உயர்த்தி எப்படி என்றால் வாயெல்லாம் புன்னகையாக, இதெல்லாம் உன் வேலையாடி. ஹலோ, அவன் உண்மைய அவன் மனசுல இருந்து சொல்றான். உங்களுக்கு பொறாம கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்ல. நான் ஏன் கூச்சப்படணும்? சில நேரங்களில் உண்மை கசக்குமாம், வாயில் ஏதாச்சும் வந்துடுடி. உனக்கு அவன் பொய் சொல்றான்னு தோணவே இல்லையா? உங்களுக்கு பொறாம, நான் பியூட்டி, நீ பாட்டிடி. உங்களை தாத்தா கூப்பிடுறாரு, எழுந்து போங்க. வீட்டில் 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடும். அடுத்த வருஷம் எல்லாம் குழந்தைங்க நம்ம வீட்டில் வளரும். எல்லாரும் 5 பாட்டி 5 பாட்டின்னு உன்னையே சுத்தி வர போறாங்க. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க, காது கேட்கவே நாராசமா இருக்கு. இவர்களின் உரையாடல் கண்ட முகிலன், சித்தி நீங்க யங் தான், அதில் நோ டவுட். எங்க குழந்தைகள் பாட்டின்னு தானே கூப்பிடுவாங்க. ஈஸ்வர், ஏண்டி வயசு 48 ஆயிடுச்சு, காலம் போன கடைசியில் பையனை பெத்து வச்சுக்கிட்டு ஏதோ 18 வயசுக்காரி மாதிரி பவுஸ் காற்ற பத்தியா? ஐயோ சித்தி, உங்களுக்கு 48 வயசா? அவள் திரும்பி கணவனை முறைத்து, சும்மா இருங்க, உங்ககிட்ட யாராச்சும் வயசு கேட்டாங்களா? ஏனோ வயசு பற்றி பேசினால் தன் மனைவிக்கு வரும் கோபம் கண்டு ஈஸ்வருக்கு அவளை சீண்டி பார்க்க ஆசை. உள்ளுக்குள் அவளின் முகம் மாறுதல் கண்டு ஒரு ரசனை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் அவள் ஒத்துக்கொள்ளாமல் சண்டையிடும் அழகு எல்லாம் பார்த்து காதல் உள்ளுக்குள் கூடிக்கொண்டே இருந்தது. வயசு கேட்டதும் முகம் மாறிய சித்தியை பார்த்த முகிலன், சித்தி 70 ஆனாலும் உங்க முகத்தில் இருக்கும் அழகு மாறாது. ஏன்னா நீங்க தான் நான் பார்த்த லவ்லி உமன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அக்கா பசங்க நினைக்காம ஊட்டி வளர்த்த உறவு. எனக்கு மட்டும் நம் வீட்டில் உங்களை தான் எல்லாரையும் காட்டிலும் பிடிக்கும். அப்பத்தாவும் கேரிங் தானே. அப்பத்தா கூட அதட்டுவாங்க, கோபம் வந்தா திட்டுவாங்க. ஆனா நீங்க தேவதை சித்தி, உங்க மேல் வெறுப்போ கோபமோ எப்பவுமே வராது. அதில் அஞ்சுவின் கண் கலங்கியது. ஈஸ்வருக்கு அதில் ஒரு கர்வம். அன்பில் அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை என்பது அவன் அறிந்த ஒன்றே. அவன் மனதார சொல்லும் உண்மையான வார்த்தைகள் என்று ஈஸ்வருக்கு புரிந்தது. எந்த சூழ்நிலையிலும் அஞ்சு யாருக்காகவும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாள். மகிழ் மட்டும்தான் நந்தினி செல்லம், மற்ற எல்லோரும் அஞ்சுவின் செல்லங்களே. முகிலன், சித்தி உங்க பிள்ளைகளான நாங்களே உங்களை இவ்வளோ லவ் பண்ற மாதிரி தானே. நாளைக்கு எங்க குழந்தைகளும் உங்களை லவ் பண்ணும். எப்பவும் கேரிங் பர்சனா இருப்பதால் குழந்தைகள் உங்களே தான் சுத்தி வரும். அப்போ பாட்டி தானே கூப்பிடுவாங்க. எல்லாம் ஓகே தான், இந்த பாட்டியை தான் ஏத்துக்க முடியல. அதில் அவன் சித்தி எனும் போது அண்ணாமலை, தீபக் சார், சரி வாங்க உட்கார்ந்து பேசலாம் என்றதும் இளையவர்கள் அனைவரும் ஆர்வமாக அமர்ந்தார்கள். சலனம் 355. அண்ணம், மாமா முதல்ல பொண்ணை வர சொல்லிடலாமா? அவர் சொல்ல, சுகன்யா பிரியா என்றதும் அவள் மகள் மற்றும் தன் நண்பர்களுடன் வந்தாள். வந்தவள் காப்பி கோப்பையை வாங்கி வர, அண்ணாமலை, எனக்கு காப்பி வேணாமா, கொஞ்சம் தண்ணி கொடு. நீ முகிலனுக்கு போய் காப்பி கொடு. தீபக் மகளிடம், நீ மற்றவங்களை கவனிடாமா சொல்லிவிட்டு ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து நீட்டு. ஏனோ அந்த செயல் சுகன்யாவுக்கு பிடிக்கவில்லை. இவரை வீட்டில் ராஜா மாதிரி வச்சிருந்தா இவர் இன்னும் கூஜா தூக்குற வேலையை செஞ்சு மானத்தை வாங்குறாரே என்று கஷ்டமாக இருந்தது. எல்லோருக்கும் பிரியாவை ரொம்ப பிடிக்கும் என்பது அவர்கள் பிரியாவுடன் பேசுவதிலேயே புரிந்தது. சீரோ ஹேட்ட சொல்ல ஒரே பெண் அவள் அந்த வீட்டில். அண்ணாமலை, தீபக் சார், பொண்ணு எடுக்க போறேன், இனியும் சார் தானா? தாத்தானே சொல்லலாம். இருக்கட்டுங்க சார், புதுசா அப்படி கூப்பிட வராதுங்க. பல வருஷமாய் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டு திடீரென்று மாற்ற சொன்னால் அது கஷ்டம் என்று புரிந்த அண்ணாமலை, சரி ஓம் விருப்பம் என்றவர் சுகன்யா. அவள் சொல்லுங்க என்று வர, நீயும் தீபக்கோடு சேர்ந்து நில்லுமா. 2 பேரும் தம்பதியர்களாக நின்றனர். உங்க 2 பேருக்கும் என் பேரனுக்கு உங்க பொண்ணு பிரியாவை கொடுக்க சம்மதமா? தீபக் தலையை ஆட்ட சுகன்யா, எங்களுக்கு சம்மதம் தான், ஆனா என்று அவள் ஆரம்பிக்க, தீபக் என்ன இழுக்கிற? பிரியா, மகள், என்னடி ஜோலி முடிஞ்சிச்சு ஊதா. ஹே லூசு, அப்படியெல்லாம் நடக்காது. அத்தை சரியானது கூட பேசலாமே. என் அம்மா சரியா தான் பேசுவாங்க, ஆனா தப்பான நேரத்தில் பேசுவாங்க, அதான் பிரச்சனையே என்றவள் தன் அப்பாவை பார்த்தாள். அவன் முகத்திலும் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. முகிலன், சித்தி என்னடா அவங்க பேசி ஏதாவது கெடுத்து விட போறாங்க, பேசி சமாளிங்க.
அப்படியெல்லாம் நடக்காதுடா. தீபக் தன் தொண்டையை இருமி சரி செய்வது போல் செய்தபடி சுகன்யாவிடம், இப்ப அதெல்லாம் எதுக்குமா? அவங்க தெரியாமலா பொண்ணெடுக்கிறாங்க? ஈஸ்வர் கை காட்டி திலீபனை தடுத்து அமர்த்தி, சுகன்யா பேசுறத பேசிக்கட்டும், ஒரு கிளாரிட்டி வந்தா அவங்களுக்கும் நல்லா இருக்கும்ல. சுகன்யா, ஈஸ்வர் கொடுத்த தைரியத்தில் நாங்க உங்ககிட்ட வேலை செய்யறோம். நாளைக்கு அதனால எந்த பிரச்சனையும் வந்துடாதே. என் பொண்ணுக்கு. அண்ணாமலை, என்னம்மா பிரச்சனை வந்துட போகுது? அஞ்சு அன்னைக்கு மிடில் கிளாஸ் என்பதால் அருணாச்சலம் மாமாவுக்கு அவங்கள பிடிக்கல. இன்னைக்கு என் பொண்ணு மிடில் கிளாஸ் தானே. எப்பொழுதும் பெரியவர்கள் இருக்கும்போது சிறியவர்கள் பேசி பழக்கமில்லை. ஆனால் இந்த முறை முகிலன் ஆரம்பித்தான். அதுக்கு தான் நான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேன் ஆண்டி. அப்புறம் ஏன் இந்த டாபிக் பேசுறீங்க? இதுவரை எந்த சபையிலும் பேசாத அருணாச்சலம் பேரனிடம், பெரியவங்க இருக்கோம்ல கண்ணா, நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன்ப்பா என்றவர் பேச ஆரம்பிக்க குடும்பம் மொத்தமும் எல்லாம் மறந்து அவரை பார்த்தது. அவர் சபையில் வாய் திறப்பது இதுதான் முதல் முறை என்பதால் அவர், எம்மாடி சுகன்யா, நான் மிடில் கிளாஸ் என்பதால் அஞ்சுவ வேணாம்னு சொன்னேன் நான் உன்கிட்ட. அவள் அவரையே பார்க்க, சொல்லுமா. அவள் இல்லை என்றதும் அவரோ, நான் அப்படி ஒரு நாளும் சொன்னதில்ல. என் பையன் வாழ்க்கை சரியில்லாம போயிடுமோ அஞ்சுவால. கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுச்சே, வந்ததோ அவங்களுக்குள்ள சந்தோஷமே இல்லையே என்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை என் மருமகளா பார்க்கணும்னு நினைச்சேன். சொல்லப்போனா இது காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சின்ன வயசுல இருந்து ஒரு அப்பனா என் மகனுக்கு என்று நான் எதுவுமே செய்யல. நான் எப்பவுமே கொஞ்சம் அமைதி. ஒரு விஷயம் எடுத்த உடனே எனக்கு புரியாது. ஆனா எங்க அப்பாவுக்கு எதையும் நொடியில் கத்துக்கணும். ஆனா நான் அப்படி இல்லை. எங்க அப்பா நீ இதுக்கு சரி வர மாட்டேன்னு சொன்னதால் நான் எதிலும் ஆர்வம் காட்டல. மீறி கேட்டாலும் இது உனக்கு வராது, இது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லுவார். நான் சரியா வளரலையா, இல்லை என் ஜாதக கட்டமைப்பு சரியா இல்லைன்னு ஜோசியர் எங்க அப்பா கிட்ட சொன்னதால் எனக்கு எதுவும் எங்க அப்பா சொல்லித்தர விரும்பலையா, தந்தா வேஸ்ட் என்று நினைச்சாரான்னு தெரியல. முதல் முறையாக தன் மகன் பேசுவதை அண்ணாமலை கேட்டுக்கொண்டே இருந்தார். சுருக்கென்று இருந்தது. அருணாச்சலம், என் பெரிய மகன் அதி என்ன போல இருந்தா. ஏனோ என் அப்பா ஜாதகம் பார்த்தார், அவனும் என்ன போலதான் இருந்தான். அப்போ என் பெரிய மகனை அவர் ஒதுக்கவும் என் அம்மா பயந்துட்டாங்க. என்ன மாதிரியே என் மகனையும் பண்ணிடுவாரோன்னு பயந்து அவனுக்கு ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு, அதில் நீ தான் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லி அவன் ப்ரொடக்ஷனில் தயார் பண்ணிட்டாங்க. அவன் ஒரு வேலை பண்ணினாலும் அவனுக்கு நிகர் அவன் தான் அப்படி பண்ணுவான். ஆனால் பாவம் என் சின்ன மகன் ஈஸ்வர், அவனுடைய 12-13 வயசுல எல்லாம் ஒரு விஷயத்த ஒரு நொடியில் செய்ய ஆரம்பித்தான். எனக்கு மதிக்கும் ஒரு விஷயத்த 3 முறை சொன்னாதான் புரியும். ஆனா இவன் கெட்ட நேரம் நொடியில் எல்லாம் கற்றுப்பான். நானே எப்படி சாத்தியம் இவனால் என்று யோசிப்பேன். பாவம் அவன் தெளிவும் அறிவும் என் அப்பா கண்ணில் பட்டது. அந்த ஒரு நொடியில் அவன் இளமை பருவம், விளையாட்டு பருவம் அத்தனையும் தொலைந்து போனது. அவன்கிட்ட இருக்க அந்த திறமையை வச்சு உடனே எங்க அப்பா அவனை கம்பெனிக்கு இழுத்துட்டு போயிட்டார். அன்னைக்கு போனவன் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யறான். அப்படியே அண்ணாமலை மௌனமாக அமர்ந்திருந்தார். ஈஸ்வர் அப்பா என்னும் போதே, அண்ணாமலை விடு, அவன் பேசட்டும் என்று சொல்லிவிட்டார். அருணாச்சலம், நந்தினி நீ தப்பா நினைச்சுக்காத. என்னடா சின்ன மகனை மட்டும் பெரிதா பேசுகிறாரே என்று. அதெல்லாம் இல்லைங்க மாமா. அவர் பின், எம்மாடி சுகன்யா, எங்க வீட்டில் எல்லாரும் வேலை செய்யறோம்தா. ஆனா ஈஸ்வர் அளவுக்கு நாங்க யாரும் செய்யறதில்ல. அவன் கஷ்டப்படுற ஒவ்வொரு நொடிய பார்க்கும்போது நான் சரியா இருந்தா என் மகன் நல்லா இருந்திருப்பானோ நினைச்சு துடிச்சு போன இந்த நிமிஷம் வரைக்கும் ஈஸ்வர் தன் அப்பாவையே பார்த்தான். வாய் விட்டு சொல்ல தெரியாதவருக்குள் இவ்வளவு வழி இருக்கும் என்று அன்னத்தை தவிர எல்லோருக்கும் அன்றுதான் புரிந்தது. அதை விட ஈஸ்வருக்கும் அவரோ, அவனுக்குன்னு அவன் ஆசைப்பட்டு கேட்டது என் மருமகள் மட்டும்தான். அந்த பொண்ணு அவன் கூட வாழாமல் அவனை 2 வருஷம் அழுக வைக்கிறப்போ ஒரு அப்பாவா நான் அந்த பொண்ணு வேணாம்னு முடிவெடுத்தேன். என் மகன் அவனுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்றது ரொம்ப அபூர்வம். இப்படிப்பட்டவன் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக எடுத்த முடிவுமா அது. அங்க பணம் சொத்து எல்லாம் பிரச்சனையே இல்லை என்றவருக்கு அழுகை. அண்ணம் கணவரின் கையை பிடித்து தட்டி கொடுத்தார். அருணாச்சலம் கலங்கிய விழிகளுடன், அதுக்கப்புறம் என் மருமக வந்ததுக்கு அப்புறம் வீடே மாறிச்சு. சந்தோஷம் நிறைய கிடைச்சிச்சு. என் பையனை அப்படி பார்த்துக்கும். இப்போ அது கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள இல்லாட்டி நானே தேடுவேன். என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், கேட்டு பாரு. அஞ்சு வேகமாய், சுகன்யாக்கா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. என் மேல தப்பு இருக்கிறதுனால எங்க மாமனார் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தார். ஆனா அப்படி நடக்கல. இல்ல, பொண்ணை கொடுத்து பாருங்க. நந்தினி வேகமாக, உங்க பக்கமும் பல தப்பு இருக்குது சுகன்யா. இப்ப அதெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல. முகிலன் அஞ்சுவின் கைப்பிடித்து, துப்பாக்கி தோட்டாவிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு சித்தி, ஏதாச்சும் பண்ணுங்க. சுகன்யா வேகமாய், அதை நினைச்சுதான்
எனக்கு பயமே என் சைடு இருக்கிற தப்ப வச்சு என் பொண்ண நாளைக்கு நீங்க பழி வாங்கிடக்கூடாதுல்ல. எனக்கு ஆதினியை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நான் பண்ணினது தப்புன்னு உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்காக என் மக வாழ்க்கைய நான் பழி கொடுக்க முடியாதுல்ல. எல்லோரும் வாய் திறப்பதற்குள் அஞ்சு நான் பேசுறேன் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு, சுகன்யாக்கா, பிரியாவை நாங்க தீபக் அண்ணா பொண்ணுனோ இல்ல சுகன்யா அக்கா பொண்ணுனோ இங்க யாரும் பொண்ணு கேட்டு வரல. பிரியா மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு நாங்க வரம் பண்ணியிருக்கோம். அவளை நீங்க அப்படி வளர்த்துருக்கீங்க. அவளின் குணம் பேச்சு செயலுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அப்புறம் எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஏன் நான் தப்பு பண்ணலையா? அந்த வயசில் தெரிஞ்சே எங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு போயிட்டேன். அந்த மாதிரி உங்க தப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பழையதெல்லாம் பேச வேண்டாம். தயவு செய்து இந்த நிச்சயதார்த்தத்தில் எந்த பிரச்சனையும் வராம தட்டு மாத்திக்கலாம். நாங்க பிரியாவை அளவிடாம நல்லா பார்த்துப்போம். நீங்க நம்பி பொண்ணு தரலாம். அதுக்கு நான் கேரண்டி. வேணும்னா என் வீட்டுக்காரர் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணி தரேன். ஈஸ்வர் மனைவியை பார்த்து சிரித்தான். முகிலன், ஐ லவ் யூ சித்தி, இதுக்கு தான் நீங்க வேணும். கொஞ்சம் பொருடா, தட்ட மாத்துறதுக்குள்ள நெஞ்சு வலி வர வைத்து விடுவார்கள் போல. உன்னை நம்பி என் புருஷன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அவ அழுதா உன் கண்ணம் பழுத்துடும். அதெல்லாம் செம்மையா பார்த்துப்பேன். சுகன்யா, என் பொண்ணு தரது உங்களுக்கு இல்லையா அஞ்சு? நந்தினி மேடத்துக்கு தான். முகிலன், நான் சொன்னேன்ல சித்தி, எங்க அம்மாவை விட படு டேஞ்சர் லேடின்னு. தேவ், மகிழ், இங்கேயும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி தான். பிரியா, வா, சட்டுன்னு கிளம்பிட்டு வா, வேலையை போய் பார்க்கலாம். வாய வைக்காதடா நாய. நந்தினி வேகமாக, இந்த பிரிவினை வேணா சுகன்யா. 5 பேரும் எங்க பிள்ளைகள் தான். அவனை வளர்த்தது அவதான். கடைசி வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். நாங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்போம். உன் பொண்ணுக்கு அது நல்லா தெரியும். நீ அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அடுத்து சுகன்யா வாய் திறப்பதற்குள், அண்ணம், ஆதினி, சொல்லுங்க அப்பதா. நல்ல நேரம் முடிய எவ்வளோ நேரம் இருக்குடா? இன்னும் 10 நிமிஷம். ஐயோ, பேசிட்டே இருக்காங்களே ஈஸ்வரா. அவன் அம்மாவை பார்த்து, என்னங்கம்மா, மணி ஆச்சு கண்ணா. அந்த நேரம் மகிழ், பிரியா, என் அப்பா கிட்ட பேசு என்னும் போது ஈஸ்வர் மகிழையும் பிரியாவையும் பார்க்க, பிரியா அவன் பக்கம் கையையாட்டி, மாமா என்னம்மா? அவள், மாமா ஏதாச்சும் பண்ணுங்க என்றாள் பாவமாக. அதில் அழகாய் சிரித்து, அதி என்றான். சொல்லுடா, தயவு செய்து உன் பொண்டாட்டியை கொஞ்ச நேரம் பேச விடாம பார்த்துக்கோ. அதெல்லாம் என்னால முடியாதுடா. நீ ஒன்று பண்ணு, எரியிற குச்சியை புடுங்கிட்டா கொதிக்கிறது தானா நின்னுடும் என்று சுகன்யாவை காட்டினான். ஈஸ்வர் வேகமாக தீபக் காலில் மிதிக்க, சார், ஒழுங்கா உன் பொண்டாட்டி வாயை கண்ட்ரோல் பண்ணுடா. தீபக் வேகமாக, சுகன்யா, பிரியாவுக்கு பிடிச்சா போதும், மற்றதெல்லாம் அவ பார்த்துப்பா. நல்ல நேரம் முடிய போகுது, வா, தட்டை மாத்திக்கலாம் என்று அவளை பேசவே விடாமல் தட்டோடு அதியின் முன்னாடி வந்து நின்றான். சார், தட்டு மாத்திக்கலாம். அவன் தன் தாத்தாவை காண்பிக்க, தீபக், சார், மாற்றிக்கலாமா? உங்களுக்கு சம்மதமா என்று அவரிடம் கேட்க, எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம். அதியும் நந்தினியும் தன் மாமனார் மாமியாரை முன்னிறுத்தி தாத்தா ஈஸ்வர் தலைமையில் குடும்பத்தினர் முன்னிலையில் தட்டை மாற்றி கொண்டார்கள். தட்டு மாற்றியதும் தான் இளையவர்கள் மூச்சு விட்டனர். அண்ணம், மாமா, கல்யாணம் பத்தி பேசுங்க. சுகன்யா, உங்களவுக்கு எங்களால பண்ண முடியாதே. தேவ், ஐயோ ஆண்டவா, இனி அடுத்த பிரச்சனையா? கடவுளே காப்பாற்றும் இந்த பிள்ளைகளை இவர்களிடமிருந்து என்றான் சத்தமாக. அதில் எல்லோரும் சிரித்து விட்டனர்.